ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சீரியலில் எந்த ஒரு ட்ராக்குமே ஒரு 2 நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் நமக்கு கஷ்டப்படுத்தும். ஆனால் அதை நினச்சி இந்த இரவு தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் விற்கா மாதிரியே இன்னும் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் டைவெர்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன நம்ம மனநிலையை டெஸ்ட் பண்ணுற விஷயம். ஓகேவா? ஒரு விஷயம் பிடிக்கும்போது அதில் நம்ம ஈடுபாடு அதிகமாக செலுத்தலாம். அதனால் கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பழகுங்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் இன்றைக்கி எப்படி தூங்க போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. எஸ், ஒரு ப்ரெக்னென்சி ட்ராக்கையும் ஒரு நாளில் சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுட்டு அந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்து அதுலேயும் ஹக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சீரியல் கேரக்டரை நம்ம அவ்வளோ நேசிக்கிறனால இருக்குது. ஆனால் டீம் இன்றைக்கி ப்ரெக்னென்சி மட்டும் சொல்லிவிட்டு நாளைக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்களுடைய திறமையை காட்டுறாங்க. ரெண்டையும் ஒரே நாளில் ரிவீல் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் நம்மளே சோதிக்கும் போது நம்மளும் திறமையாக இருந்துக்கணுங்க. வீக்காக இருக்கக்கூடாது, நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இன்னும் வரக்கூடிய ட்ராக்லாம் ரசிக்க முடியும். சரி, ஹாப்பி நியூஸ் பேசலாமா? எஸ், 20.7 அப்படின்ட்டு இந்த பார்க்குறோம் இல்லையா ஒரு சீரியலை, இந்த 21 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் டிவியில் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த விளம்பரம்லாம் கழித்து அதை பார்க்குற டைம் பார்த்திங்கன்னா 20.7 அப்படின்ட்டு அதிக இடங்களை நம்மளுடைய சிறக்கடி காசை பெற்றிருக்காங்க. 2வது இடம் 19.5 அப்படின்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல நம்மளுடைய மகாநதி இருக்காங்க. எப்படி? ஸோ இது 18.5 பார்த்துருக்காங்க. அதாவது கண்டிப்பாக விளம்பரம்னு வரும்போது நம்ம சேனலை மாற்றிடுவோம் கரெக்டாக. பட் இருந்தாலும் 18.5 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை விட முன்னாடி இருக்க சீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியலட்சுமி, அவங்க 17.8 தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே சின்ன மருமகள் 16.6 தான் எடுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு தான். அஃப்கோர்ஸ் ஆகா கல்யாணம் இவங்க எல்லாத்தோடவே லீட் பண்ணியிருக்காங்க 18.5 அப்படின்ட்டு. ஸோ இது நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாமே கூட்டி கழித்து தான் அந்த டிஆர்பியெல்லாம் போடுவாங்க அப்படின்லாம் முன்னாடி ஒரு கணக்கு போட்டேன், எனக்கே மறந்து போச்சு. ஏன்னா சும்மா அதவே அந்த கால்குலேஷன்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கவே முடியல. இதெல்லாம் டிஆர்பி கால்குலேட்டில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகேவா? ஒரு புரிதலுக்கு. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இரவை சிறப்பாக தூங்குங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த ட்ராக் முடிஞ்சு இதில் ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படின்னு தானே காவேரி பிரிஞ்சிருக்காங்க. அந்த தெளிவை இந்த என்ன சொல்கிறதுனா புயலுக்கு பிறகு தானே அமைதி. ஸோ இந்த புயல் வீசட்டும், அதுக்கப்புறம் ஒரு அமைதி வரும். ஓகேவா? ஸோ நிம்மதியாக தூங்குங்க. ஸ்டடி ஆன். மார்னிங் சந்திக்கலாம்.